வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம், தேர்தல் முடிவு எழுப்பும் கேள்விகள், அறிமுக உரை தோழர் அகமது நதீம், மொழிபெயர்ப்பாளர், சிறப்புரை தோழர் மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். நாள் 27/6/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில். அனைவரும் வருக. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பானந்தன் அரியப்பன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், ஒரு திமுகவுடைய உடன்பிறப்பு. அவங்க அப்பா திமுகவில் விவசாய நிலையில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த அன்பானந்தன் அரியப்பனை கைது பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி தலைமையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் படை கிருஷ்ணகிரியில் அவங்க வீட்டை சுற்றி நேற்று முற்றுகையிட்டு இருக்காங்க. எப்போனாக்கா நேற்று நைட்டு 1 மணிக்கு. அப்போ ஏன் இந்த அன்பானந்தன் அரியப்பன் குறி வைக்கப்படுகிறாருன்னா, அவ்வளோ பெரிய பயங்கரவாதியா இல்லை தீவிரவாதியா, நைட்டு 1 மணிக்கே போய் கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டாப்லையா, அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராக எதுவும் செயலை செஞ்சுட்டாப்லையா, அல்லது இந்தியாவுடைய ரகசியங்களை வெளிநாட்டு கொண்டு வித்துட்டாப்லையா, அல்லது வேறு எதுவும் பெரிய ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு இங்கே வந்து பதுங்கியிருக்கிறாரா? ஏன் அன்பானந்தன் அரியப்பனை நைட்டு 1 மணிக்கே தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு தூக்கிறதுக்கு ஏன் டிஎஸ்பி தலைமையிலான மிகப்பெரிய போலீஸ் படையை கொண்டு போய் இறக்கணும்? அப்படி அன்பானந்தன் அரியப்பன் என்ன தவறு செஞ்சாப்புல? அன்பானந்தன் அரியப்பன் தவிர இன்னொரு 5 பேரை அடுத்ததாக இந்த தாவேகா போலீஸ் படை குறி வச்சிருக்கு. அந்த 5 பேர் யார்? ஏன் அன்பானந்தன் அரியப்பன் உட்பட இன்னும் 5 பேரை இந்த தாவேகா அரசு ஏன் குறி வைக்கிறது என்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அன்பானந்தன் அரியப்பன் யாருனாக்கா, இன்ஸ்டாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்க. அவர் ஒரு திமுக உடன்பிறப்பு. அவர் மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே திமுக உடன்பிறப்பாக இருக்குது. அவங்க அப்பா அரியப்பன் அவர் யாருனாக்கா, அவர் ஒரு மூத்த திமுக உடன்பிறப்பு. இப்போ திமுகனுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய அணியில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, முன்னாடி அந்த மிஸ்ஸா போன்ற காலகட்டங்கள்லாம் அதுக்காக போராடி சிறை சென்றவர், அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்காக போராடி சிறை சென்றவர். அப்படியாப்பட்ட குடும்பத்தில் வந்து ஒரு ஜென்சி தான் நம்ம அன்பானந்தம் அப்படிங்கிறவர். இப்போ இவரை கைது பண்ணுறதுக்கு தான் டிஎஸ்பி தலைமையிலான ஒரு மிகப்பெரிய போலீஸ் படையை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி புரியவே இல்லை. இப்போ அந்தளவுக்கு டிஎஸ்பி ஃப்ரீயாக இருக்காரான்னு நான் கேட்குறேன். இப்போ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் போலீஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ அன்பானந்தத்தை வந்து நைட்டாக கைது பண்ணியே ஆகணும், 1 மணிக்கு தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அன்பானந்தம் அப்படி என்ன தவறு செஞ்சாங்கன்னு என்னுடைய கேள்வி. அவர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவுக்காக புகார் வந்திருக்கு, அதில் எஃப்ஐஆர், அந்த டீட்டெயில் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்காக நம்ம கைது பண்ண வந்துட்டாங்க. சரிங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது எந்த வீடியோன்னு சொல்லலை இது வரைக்கும். அவங்க அப்பா அம்மாட்டையோ சம்மந்தப்பட்ட வக்கீல்கிட்டையோ அல்லது அதை சம்மந்தமாக விசாரிக்க போன திமுக காரங்ககிட்டையோ வழக்கறிஞர் அணிகிட்டையோ எந்த வீடியோன்னு சொல்லவே இல்லை. அந்த செக்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த இந்த வீடியோவில் தவறு இருக்கா இல்லையா நம்ம அப்படி பேச முடியும்? சரி, அதை விடுங்க. அப்போ ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் தவறாக பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தவறாகவே பேசிட்டாருங்க, சட்டப்படி குற்றம்னே வச்சுப்போம். இப்போ சட்டப்படி குற்றமாக இருந்தாலுமே ஒரு வீடியோ தானே. அப்போ அந்த வீடியோவில் தவறாக பேசியிருக்காருனாக்கா அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி அன்பானந்தம் மீது ஒரு புகார் வந்திருக்கு, ஒரு வீடியோவில் பேசினதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அது பிரைமா பஸ் இருக்குது, அதனால் வழக்கு போட்டிருக்கோம், அதனால் அவரை காலையில் விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்கள், அல்லது அவரை கைது பண்ணணும், அவர் எங்கெங்கே இருக்கார் அப்படின்னு அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லிடுவாங்களே. அப்படி இல்லைனாக்கா வெளியூர் போயிருக்காருங்க, நாளைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி மாதிரியும், அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரியும், ஏதோ 4 ரயில்வே ஸ்டேஷனை குண்டு வச்சுப்புட்டு, அல்லது 3 பஸ்ஸுகளில் குண்டு வச்சுப்புட்டு, அல்லது இந்தியாவுடைய ரகசியத்தை வெட்சாட்டு பண்ணிட்டு ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தேச துரோகி ஒருத்தவன் அவன். இதே மாதிரி பாகிஸ்தானை சார்ந்த ஒரு உளவாளி, அவன் ஆம்பளை, அவன் பொம்பளை மாதிரி சாட் பண்ணியிருக்கான், பெண் மாதிரி சாட் பண்ணியிருக்கான், பெண்ணோட டிபியை வச்சுட்டு இவன் நாக்க தொங்க போட்டு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த இந்த பரதேசி இருக்கான் பார்த்தீங்களா, எங்கள் நாட்டினுடைய ரகசியத்தை வைக்கிறவனா இவரோட மரியாதை பேச முடியும் இந்த பரதேசியை? இந்த பரதேசிகள் தான் நமக்கு வந்து நாட்டுப்பற்றை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. ஏன் ஒரு பொண்ணு மாதிரி சாட் பண்ணியிருக்காங்க டிபியை வச்சு, நாக்க வழியை போட்டு தொங்க நாக்கு தொங்க போட்டு நல்ல வழியை எச்சு சொல்கிறேன், ஊற்ற எச்சு சொல்கிறேன். அவன் பாட்டுக்கு எல்லா ரகசியங்களையும் அனுப்பிச்சு விட்டான். யார்? டிஎஸ்டிஆர்ஓவில் வேலை செய்கிறவன், இந்தியாவுடைய ரகசியங்களை டிஆர்டிஓவில் வேலை செய்கிறவன். டிஆர்டிஓவில் இந்தியாவுடைய ரகசியங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அவனுடைய ஃபோட்டோவோட பேர்லாம் காமிக்கிற பாருங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் வருது பாருங்க. இப்போ இவன் இந்த மாதிரியான ஏதாவது செயல்களை அன்பானந்தம் செஞ்சாப்பிலையா? இல்லை இந்த மாதிரி செஞ்ச இந்த பார்ட்னர் இருக்கால அவனை விட்டுருவாங்க, அல்லது அவனை வந்து சார் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சார், உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் டயத்துக்கு வாங்க சார், ஆமாம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, 1000 வேலைகள் இருப்பீங்க, உங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டியிருக்கும், அல்லது எங்கேயாவது வந்து நிலக்குறைப்பு, தங்கம் குறைப்பு, எடை குறைப்பு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், நீங்கள் இந்த வேலைகளை முடிச்சுட்டு லேட்டாக வாங்க சார், ஆமாம் அப்படின்னு அவங்கள அப்படி டீல் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ போட்டாப்பிலையா, அதனால் நைட்டாக 1 மணிக்கே தூக்கி ஆகணும். டிஎஸ்பி தலைமையில் போலீஸ் போயிருக்கு. அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு தேச துரோக செயலை செஞ்சுட்டாப்பிலையா? எனக்கு புரியலையே. நைட்டாக போய் தூக்கி ஆகணும்னாக்கா ஏதோ 4 கொலைகளை பண்ணிட்டு
ஒரு 10-15 செயின் நெருப்புகளை பண்ணிட்டு ஒரு 20-30 பாலியல் குற்றங்களை பண்ணிட்டு தலைமறைவாக அன்பானந்த ஒரு வீட்டில் இருக்காரு, அவரை நைட்டாக தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்படை போடுறது மாதிரி ஒரு தனிப்படையோடய போயிருக்காங்க. இப்போ அவ்வளோ பெரிய குற்றத்தை என்ன பண்ணாருன்னு கேட்க நைட்டாக தூக்க வேண்டிய அவசியம் அங்கிருந்து வருது. அப்போ இவர் என்ன தவறு பண்ணாருனாக்கா ஒரு வீடியோன்னு சொல்கிறாங்க. அது எந்த வீடியோன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. ஒரு வீடியோவாக இந்த வீடியோவில் தவறு இருக்குது, இதுக்காக கைது பண்ணுறனாக்கா அதை சொல்ல வேண்டியதானே காவல்துறை. வீடியோ இந்த வீடியோன்னு சொல்கிறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்போ சொல்லலை. ஆனால் அவரை கைது பண்ணுறது அந்த போலீஸு அவங்க காவல் நிலையத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் மேலே போட்ட எஃப்ஐஆரில் உள்ள செக்ஷன்ஸ் மட்டும் எழுதி தனியாக கொடுத்துருக்காங்க. அவர் போட்ட வழக்கு எண் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயல்கோட்டை காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் எண் 165/2026. இதுதான் அவர் மேலே போட்டப்பட்ட எஃப்ஐஆர் எண். அவர் மேலே போடப்பட்ட வழக்கு வந்து பதியப்பட்ட செக்ஷன்ஸ் வந்து பிஎன்எஸ் 2023. அதில் செக்ஷன் 79 பிஎன்எஸ் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் நோக்கில் அவளை நிர்வாணமாக்குதல் அல்லது ஆடையை அவிழ்த்து விடுதல். அடுத்தது செக்ஷன் 351(2) பிஎன்எஸ் குற்றவியல் அச்சுறுத்தல், மரணம் அல்லது கொடிய காயம் விளைவிப்போம் என்று மிரட்டுதல். அடுத்தது செக்ஷன் 352 பிஎன்எஸ் வேண்டுமென்றே அவமதித்தல், அடித்தல் இல்லாமல் தாக்கும் நோக்கம். அடுத்ததாக செக்ஷன் 353(1) பிஎன்எஸ் பொது அமைதியை குலைக்கும் நோக்கில் வதந்தி அல்லது தவறான தகவல் பரப்புதல். அடுத்தது இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ராகிபிஷன் ஆக்ட் 1986 செக்ஷன் 6. இது பெண்களை ஆபாசமாக கண்ணிய குறைவாக பத்திரிகை, போஸ்டர், விளம்பரம், படம் மூலம் சித்தரிப்பதை தடை செய்கிறது. ஸோ இதெல்லாம் அவர் மீது பதியப்பட்ட செக்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த செக்ஷனை வச்சு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பெண்ணுக்கு எதிராக இவர் வீடியோவில் பேசியிருக்கார் இன்ஸ்டாவில். அந்த வீடியோவை வச்சு அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணப்படுது. அந்த எஃப்ஐஆரை வச்சு இவரை கைது பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஆல் இவரான அவங்க கொடுத்த செக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம இவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நேரடியாக அவங்க எந்த தகவலையும் கொடுக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நேற்று அவர் போட்ட வீடியோவை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னாக்க நமக்கு கிடைச்ச தகவலின்படி அவர் வந்து நேற்று ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக இருந்தது. ஒரு சிஎம் வந்து அவருடைய தோழி கூட எடுத்த ஃபோட்டோ, அந்த கேக் வெட்டுறதுக்காக அவங்களுடைய தோழி, அவங்க நிறைய தோழி வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பயங்கர வைரலாகி ட்ரால் ஆயிருச்சு. எனக்கு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எங்கே சார் உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இதே மாதிரி சிஎம்ஐயும் வந்து அவருடைய பையன் கேட்பது போன்று நிறைய பேர் பேசி இந்த இருக்கார் இப்போ அவங்க அப்பான்னு சொல்லி நிறைய பேர் ட்ரால் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த ஃபோட்டோவை வச்சு இவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்போ இந்த வீடியோவை வச்சு சம்பந்தப்பட்ட பெண் வந்து தனக்கு மானபங்கம் நடந்ததாக அல்லது தன்னுடைய கண்ணியத்துக்கு குறைவாக தன்னுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த சிஎம்முடைய நெருங்கிய தோழி அவர்கள் வந்து அவங்க வழக்கு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த தோழிக்கு நெருங்கிய யாரோ ஒருவர் அந்த புகாரை கொடுத்து அதை எஃப்ஐஆரை மாற்றி அது இங்கே வந்துடணும். அதனால தான் பாருங்கள், இப்போ புரியுது அவங்களுக்கு. டிஎஸ்பி தலைமையிலான ஒரு பெரிய போலீஸ் படையே ஏன் நைட்டு 1 மணிக்கு போய் தூக்கியே ஆகணும்னு போணுச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதுவும் கேட்குறாங்க. அந்த அன்பானந்தனுடைய அப்பா அரியப்பனை, அவங்க அண்ணன்லாம் வீட்டில் இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்களாம் கேட்குறாங்க, இல்லைங்க அப்படி என்னங்க தவறு செஞ்சாங்க சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இவ்வளோ போலீஸ் இருந்தாக்க என் தம்பி என் பையன் எதுவும் பெரிய தவறு பண்ணிட்டானா, அப்படிப்பட்ட ஆள் இல்லையாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மேலிடத்த உத்தரவுங்கன்னு இருக்காங்க. மேலிடத்த உத்தரவுங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு? யார் அந்த மேலிடம்? நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வர்றேன். இது யார் அந்த மேலிடம் அப்படின்னாக்க நைட்டு 1 மணிக்கே டிஎஸ்பி பாருங்கள், எவ்வளவு ஒரு போலீஸுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, குறிப்பாக சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் பெண்களுக்கு சுத்தமாக சரி கிளவியாவது சும்மா விட்டு பார்த்தோம்னா 85 கிளவியை பிடிச்சி ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, பாலியல் உள்ளவர் செஞ்சுருக்காங்க. இவெல்லாம் என்னென்னு போய் கொண்டு போய் எங்கெண்டு கொண்டு போய் நம்ம தெரில. இந்த ஊரில் காய்க்கிறதும்பாங்க. அது என்னன்னாக்கா இந்த ஆடு இருக்கும் பார்த்தீங்களா, ஆடு வந்து நல்லா புஷ்டியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண் ஆடு இருக்கும்ல, அதுக்கு வந்து அதனுடைய ஆணுறுப்புக்கு கீழே இருக்கிறத வந்து கசையடிச்சு விடுறதும்பாங்க, அதை அடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பயலுக்கு பிடிச்சி கசையடிச்சு விட்றது வேலையை பார்க்க முடியும். நாக்க தொங்கும் போட்டு எந்நேரம் தெரிஞ்சுட்டு பார்க்க போட்டுருக்கு. இப்படியாப்பட்ட பாலியல் உள்ளவர்கள் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத சூழல். அதனால சிங்கப்பெண் படையினே நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். யாரிடமிருந்து? கட்சிக்காரங்கிட்டது, தாவேகா கட்சிக்காரங்கிட்டது. அதுக்காக சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒன்றா உருவாக்கி இருக்கிறாப்புல. அப்போ போலீஸ் எவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது. அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ வழக்குகள் இருக்குது. இந்த கடந்த 40 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 வழக்குகள் பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் மட்டுமே நான் சொல்கிறது. எவ்வளவோ 200. அதில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டு எவ்வளோ? அக்யூஸ்டு வந்து பெரும்பான்மை
5% அக்யூஸ்டு எந்த கட்சியை சார்ந்தவங்க தெரியுமா? டிவிகே கட்சியில் உள்ள ஃபங்க்ஷனரிஸு, டிவிகே கட்சியினுடைய கேடர்ஸு, டிவிகே கட்சிக்காரவங்க. எவ்வளோ? 95% மேலே. அப்போ போலீஸுக்கு எவ்வளோ வேலை இருக்குது? இந்த பெண்களை காப்பாற்றணும், வழக்கு போடணும், அதையெல்லாம் விட்டுட்டு மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்து அவங்க நைட்டு 1 மணிக்கு வந்து தூக்கியே ஆகணும்னு ஒரு பெரிய ஒரு டீமை கொண்டாந்து இறக்கி டிஎஸ்பியே நேராக வர்றாருன்னா அப்போ அந்த மேலிடம் வந்து எவ்வளோ பெரிய மேலிடமாக இருக்கும். சரிங்க, இப்போ அவர் தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். தவறு பண்ணிட்டாங்க, என்ன சட்டப்படி நடவடிக்கை? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கப்புறம் நீதிமன்றம் நிப்பாட்ட போகிறீங்க. நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? அல்லது ஏபி அப்ளை பண்ண போகிறாங்க. அவங்க ஏபி வாங்க போகிறாங்க. ஏபி கொடுக்க முடியாது. அது எத்தனை நாளாக உள்ளது, திரும்ப பெயில் அப்ளை பண்ணி வெளில வர போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் சரியானவரா தவறானவரா, அவர் போட்டபடி எவ்வளோ தவறு இருக்கா சரி இருக்கா, அல்லது அது குற்ற நடவடிக்கை தானா, அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்ல போகுது. இப்போ காவல்துறை ஒரு புகார் வந்தாக்கா அது பிரைம் ஆஃபீஸ் இருக்கும் பட்சத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, கைது பண்ணுறாங்க, நீதிமன்றம் நிப்பாட்டுறாங்க. நீதிமன்றம் சரியானவனா கெட்டவனான்னு பார்த்துட்டு தண்டனை இருக்கா இல்லையா, அல்லது வெளில போகலாமா விடுதலையா அப்படிங்கிறது நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. அவ்வளோதானே. இப்போ நைட்டு 1 மணிக்கே நீங்கள் கைது பண்ணி என்ன 1:30 மணிக்கு கொண்டு போய் நீங்கள் நீதிமன்றம் நிப்பாட்டிடுவீங்களா? அப்படி இல்லைல்ல. அப்போ காலையில் சரிங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஊழல் வழக்கு கிடையாது. இதை விட்டோம்னாக்கா இதை போய் அழிச்சிருவார், இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட சாட்சிகளை மறைச்சிருவார் அப்படின்னா இல்லை. வீடியோ போட்டாப்ல ஸ்ப்ரெட் ஆகிருச்சு, நீங்களும் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அதை யாரும் எதுவும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது. அப்போ வீடியோவை நீதிபதி பார்க்க போகிறாரு, தப்பா இல்லைன்னு பார்க்க போகிறாரு. தப்பாக இருந்தால் தண்டனை, இல்லைனாக்கா விடுதலை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு எதுக்கு நைட்டு 1 மணிக்கே போய் நான் தூக்கணும்னு நான் கேட்குறேன். இன்னும் அவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டாப்லையா? இன்னும் ஒரு சேலத்தில் நம்ம டிவிக்கு ஃபங்க்ஷனரி டிவிக்கு நிர்வாகி ஒருத்தவங்க முன்னானே 100 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்து பாலியலாக அவங்கள சுரண்டி அந்த 100 பேரையும் பாலியல் தொழிலுக்கு தள்ளி அவங்களோட இவர் இருந்த அந்த ரகசியமான வீடியோக்கள் 8000 வீடியோக்கள் எடுத்து வச்சு இந்த பெண்கள்கிட்ட வந்து மிரட்டி அவங்கள்ட்ட பணங்காசு பிடுங்கிறது, இவனுக்கு தேவையான பொழுது இவனுடைய ஆசையை நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்களை பயன்படுத்திக்கிறது. அப்படியே ஒருத்தவன் டிவிக்கு நிர்வாகி பண்ணானே அந்த மாதிரியான செயலை செஞ்சாப்பில்லையா? அல்லது சொந்த டிவிக்கு கட்சியில் உள்ள பெண்ணையே ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் அவனுடைய ஆணைக்கிணுங்க அந்த கட்சியில் உள்ள 2 நிர்வாகிகள் அந்த பெண்ணுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மாத்திரை கொடுத்து அவங்கள கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த பெண்ணு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சரவணங்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் தாமா இதை செய்ய சொன்னாப்புல, அவருக்கு இந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதாக பாதிக்கப்பட்ட பெண்ணே பேட்டி கொடுத்துருக்குறாங்க, புகாரும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான செயல்கள் எதுவும் செஞ்சாங்களா? ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்ரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னை ராமநாதபுரத்தில் ஏஜெண்ட் ஆகிய ஜெயபாலை பார்க்கணுன்னு சொல்லி என்னை பாலா வந்து எங்கள் வீட்டிலே வந்து காரில் ஏற்றிட்டு போனார். போன இடத்துல எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அதில் மயக்க மருந்து கொடுத்து எங்களை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இல்லை வேற எதுவும் குழந்தைகளுக்கு பாலியலாக தொந்தரவுகள் கொடுத்தாங்களா? அப்படி எதுவும் இல்லையே. அப்போ இதை எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி வர வச்சு அப்போ உடனடியாக நைட்டே கைது பண்ணி 1 மணிக்கே தூக்க வேண்டிய அவசியம், இந்த அவசரம் எங்கிருந்து வருது? அப்போ மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்தோன்னா நைட்டு 1 மணிக்கே நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணி ஆகணுமா? அப்போ அந்த மேலிடத்துக்கு அவ்வளவு பவரா? அப்போ இந்த ஆட்சி மாற்றம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்து தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், கடனை எல்லாம் நான் தான் அடைக்க போகிறேன், விவசாயிகளுடைய கண்ணீரை நான் தான் துடைக்க போகிறேன், இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை நான் தான் போக்க போகிறேன், தமிழ்நாட்டையே அப்படியே ஒரு புரட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? இல்லை கோட்டு கோபாலை கேட்குறேன். அப்போ அதெல்லாம் பொய்யா? அப்போ நீங்கள் ஆட்சியை பிடிச்சதே அந்த மேலிடத்துக்கு தானா? இல்லைங்க, ஒரு 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 அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியதான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது. அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்ததுனால இவ்வளவு அலறிக்கிட்டு ஓடி வருதுன்னாக்கா அப்போ இந்த அரசாங்கமே இந்த மேலிடத்துக்கு தானா? அப்போ அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த மேலிடம் சொல்லி தான், அந்த மேலிடத்துக்குடைய அவங்களோட விருப்பப்படி தான் அந்த ஆட்சி மாற்றத்தை நீங்கள் செஞ்சீங்களா? அப்போ மக்களுக்காக இல்லையா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எழும். அப்போ இந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ நைட்டாக 1 மணிக்கே போய் ஏன் தூக்கணும்னு போய் நிற்கிறாங்கன்னா, ஏன்னா மொஹரம் பண்டிகை வருது வெள்ளிக்கிழமை, அதனால் வெள்ளி சனி ஞாயிறு கோர்ட் லீவு. நைட்டு இன்றைக்கி 1 மணிக்கு தூக்கணும்னாக்கா ஒரு 2 நாள் எங்கேயாவது போலீஸ் கைது பண்ணிட்டு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் 1-2 நாள் அங்கங்கே வச்சுட்டு அப்புறம் கோர்ட் லீவுங்க, திங்கக்கிழமை நீங்கள் பெயில் அப்ளை பண்ணீங்க. ஒருவேளை பெயில் எடுக்கிறதா இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் தான் எடுக்க முடியும். அதனால் குறைஞ்சபட்சம் 1 வாரம் உள்ளே வைக்க முடியும். தொடர்ந்து கோர்ட்டு 3 நாள் லீவ் வருது, ஒரு 4 நாள் அப்படி இப்படி அடக்கலட்சம்னாக்கா 1 வாரமாவது உள்ளே வைக்க முடியும். அப்படிங்கிற உள்நோக்கம் தானே. அப்போ சட்டப்படி நடந்த கைது கிடையாதா? நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அவர் பேசுனது தவறாகவே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற சட்டப்படி நடவடிக்கை இதுதானா?
அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்லைங்க, ஒரு பெண்ணை இப்படி பேசிட்டாப்புல, அது தவறு இல்லையா? பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி பப்ளிக்காக பேசுகிறது தவறு இல்லையா? ஏங்க, இந்த சிஎம்முடைய சைட்லேருந்து தான் ஆன்லைன் மேகசின்ஸில் வந்து செய்திகள் வருது. என்னன்னாக்கா, இவருடைய பிறந்த நாள் 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இவர் கேக் வெட்டுறதுக்காக ஒரு 3 அடுக்கு கேக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் அவருடைய ஆஃபீஸ் உள்ளே போகுது. போனவனையே தலைவர் சொல்லியிருக்காப்புல, யார், விஜய் அவர்கள் சொல்கிறாப்புல, இல்லை நான் கேக் வெட்டுற மூடில், எனக்கு அந்த அமோனியா தாக்குதலில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த சோகத்தில் முழுக்க அந்த சோகத்தில் நான் இருக்கேன், அதனால் இப்போ நான் கேக் வெட்டுறதுன மனநிலை எனக்கு கிடையாது, இந்த பர்த்டேக்கு நான் கேக் வெட்டல, அந்த கேக்கை நீங்களும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால முழுசாக உள்ளே போன கேக்கு அப்படியே முழுசாகவே வெளியில் வருது. இது எப்படி பாருங்கள், விகடனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, இங்கே உள்ள எல்லா நியூஸ் சேனலுக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. எப்படி எல்லாரும் சிஎம் மாசத்தில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? அப்போ இப்படி ஒன்று செஞ்சுட்டு அல்லது செய்யலையோ இதை நியூஸாக த்ரோ பண்ணுறாங்க. எங்கேருந்து? டிவிகே சைட்லேருந்து இப்படி ஒன்று நடந்தது, இந்த அமோனியா, ஏன்னா அமோனியா தாக்குதல் நடந்து அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, ஏன் அமைச்சர் போகலை, ஏன் எம்எல்ஏ போகல, சிஎம் ஏன் போகலை? சென்னையில் நடந்திருக்கு, சிஎம் போகணுமா இல்லையா? அப்போ ஏன் போகலை? எனக்கு அந்த 6 பேரில் கண்டிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். அப்போ இவங்களாம் சாகும் பொழுது அமைச்சர் வந்து போகாமல் இருப்பாரா அல்லது முதலமைச்சர் போகாமல் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதனால் பாருங்கள், பர்த்டே கூட கேக் விட்டது மனசு இல்லாமல் ஒரு சோகத்தின் உருவாக உள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிற செய்தியே விகடனில் வந்துச்சா இல்லையா? மற்ற மேகசின்லையும் மற்ற நியூஸ் சேனல்ஸ்லையும் அது பப்ளிஷ் ஆச்சா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய நெருங்கிய தோழி வந்து இரவில் நாங்கள் கேக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டைமோட 0000ன்னு ஒரு டைம் போட்டு ஒரு 5 கேக்கோட உட்காந்து ஒரு கேக் வெட்டுற மாதிரினா ஒரு ஃபோட்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க சோகத்தில் இருக்கா அதனால தான் வெட்டணும்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்களை அப்படி சொல்லி ஏமாற்றிட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னீங்களா? இந்த போய் நல்லா ஜிலுன்னு சட்டையை போட்டு 1க்கு 5 கேக்கை வெட்ட உட்காந்துருக்கீங்க. அப்போ இப்படி சொல்லி மக்களை ஒரு விளம்பரத்தை கொடுத்து மக்கள்கிட்ட அந்த விளம்பரத்தை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக சிஎம் வந்து நம்ம மக்கள் மீது எவ்வளோ அக்கறையாக இருக்காரு பாருங்க, நம்ம மக்கள் இதில் கஷ்டப்பட்டு செத்து போனோடனே அவர் கேக் பர்த்டேக்கு கேக் கூட வெட்டாத ஒரு முதல்வர், எவ்வளவு எளிமையான முதல்வர், எவ்வளவு சோகத்தில் இருக்காரு பாருங்க அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக சிஎம் பண்ணிட்டாராங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எழுமா இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்து? அப்போ அதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அப்போ இதைத்தானங்க கொஷினாக பண்ணுறாங்க. அப்போ அதை கொஷினாக பண்ணும்போது இல்லை அது எதுவாக இருந்தாலுமே ஒரு பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அதனால் நாங்கள் உடனடியாக நாங்கள் அது கைது நடவடிக்கை எடுத்து அவனும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாநிலங்க இது. அப்படியா? இந்த குட்டிமியாவுன்னு ஒரு பைத்தியம் ஒரு முண்டக்கலப்பு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சோஷியல் மீடியாவில். அது நம்ம இந்த ஸ்ரீநிதினு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, இன்ஸ்டா யூடியூப்பில் அவங்க இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப ஆபாசமாக ரொம்ப வக்கரத்தோட இந்த குட்டிமியாவுன்னு ஒரு பைத்தியம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப வக்கரத்தோட ஆபாசமாக பேசி பல வீடியோக்களை போட்டிருக்கு. இப்போ இது ஸ்ரீநிதிக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீநிதிக்கு எதிராக மட்டும் இல்லை, லவுட் ஸ்பீக்கருக்கு எதிராக மட்டும் இல்லை, பல பேருக்கு எதிராக ரொம்ப ஆபாசமாக வீடியோ போட்ட ஒரு பெண். அது மட்டும் இல்லை, எல்ஓபி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான அவதூறு பரப்புச்சு. அது சமூகத்தினுடைய அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அந்த அவதூறு இருந்துச்சு. என்னன்னாக்கா, நம்ம சூலூரில் அந்த 10 வயசு சிறுமியை அவங்க பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செஞ்சு குளத்தில் வீசினாங்க இல்லையா? அதை குறித்து அந்த கொலைகாரன் அந்த குற்றவாளி வந்து திமுககாரன், அவன் வந்து உதயநிதியோட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எல்ஓபியோட இன்னும் ஃபோட்டோ எடுத்தது மாதிரியான ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி இந்த அபியூஸ் வாரியர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு வீடியோவை போடுவது. அந்த பைத்தியத்தின் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த பைத்தியத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதில் இன்னொருத்தன் இருப்பான், அந்த சரத்துன்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், அந்த பையன் இந்த மாதிரி தான் அவனுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பல பெண்களை விஜய் கூட ஃபோட்டோ எடுக்க கூட்டு போகிறேன்னு சொல்லி அவருடைய மீட்டிங்கு பாஸ் வாங்கி தரேன்னு சொல்லி பல பெண்களை பல சிறுமிகளை அவன் சீரழிச்சிருக்கான் அப்படிங்கிறத அவனே இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கான். அதில் பூந்தமல்லியில் ஒரு ரெசார்ட் இருக்குது, அதை நாங்கள் தொடர்ந்து அதுக்காகவே நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த ரெசார்ட்டின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஆடியோவை வச்சு அந்த சரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். எந்த நடவடிக்கையும் இந்த நிமிஷம் வரை எடுக்கப்படலை. இதே மாதிரி பல அபியூசஸ் அவங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? இல்லைங்க, நீங்கள் ஏதோ அவரோட நெருங்கிய தோழிங்கிறதுனால மட்டும் நடவடிக்கை எடுத்தோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் இதே மாதிரி தான் அலிஷா அப்துல்லாங்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிறந்த ட்வின்ஸு, அதை வச்சு ரொம்ப ஆபாசமாக பேசின முக்தார் அவர்கள் மீது குண்டாஸ் போட்டாங்களே, அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களே. அப்போ என்ன அவங்க என்ன கட்சிக்காரவங்களா அல்லது அவங்க என்ன விஜய்க்கு தோழியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நாங்கள் ஒட்டுமொத்தமாக பெண்களாக தாங்க பார்ப்போம். சரிங்க, அலிஷ் அப்துல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, முக்தாரை கைது பண்ணீங்க. முக்தார் பேசின தவறு தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அது அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஆபாசமாக பேசுனீங்க, ரொம்ப தவறு, மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, அலிஷா அப்துல்லா சொன்னதுனால நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க வச்சுப்போம். அலிஷா அப்துல்லா பிஜேபிக்காரவங்க.
இதில் பிஜேபி இல்லை அந்த கட்சி இந்த கட்சியில் பெண்கள்லாம் பெண்கள் தாங்க. அதுதாங்க நானும் கேட்குறேன். அப்போ திமுக சைட்லேருந்து புகார் கொடுத்தாங்கல்லங்க, அந்த குட்டிமியாவு அப்புறம் இன்னும் பல பைத்தியங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்தாங்கல்லங்க, அவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னென்னாங்க கேட்குறான். ஏங்க பிஜேபி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி, அந்த கட்சியில் உள்ள ஒரு பெண் பாதிக்கப்பட்டான்னு சொல்லும்போது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் திமுகவில் உள்ள பெண்களை இவ்வளோ ஆபாசமாக அவங்க கட்சிக்காரவங்க பேசுகிறாங்க புகார் கொடுக்கும்போது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வேற காரணம் இருக்குது உள்ளுக்குள்ள, காரணம் வேற. ஏன்னாக்கா அன்பானந்தம் அரியப்பன் மட்டும் இதில் கைது செய்யப்பட்டார்னு இல்லை, இதுக்கப்புறம் கைது செய்யப்படுவதற்காக லிஸ்ட்டில் இருக்கிறது அடுத்த 5 பேர். அடுத்த 5 பேர் யாருனாக்கா சையது, யாசர், வெற்றி, ராஜேஸ்வரி, ஹேமந்த். இது அடுத்ததாக கைது செய்யப்பட காத்திருக்கும் அடுத்த 5 இவங்க யாருன்னாக்கா திமுககாரவங்க உடன்பிறப்புகள். சரி, இந்த 5 அன்பானந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த 6 பேர், இந்த 5 பேர் சொன்னாலும் அதோட சேர்த்து அன்பானந்தம் சேர்த்து 6 பேர் இருக்காங்களா, இவங்க தான் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுகளுக்குள்ள உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள். இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளரில் ஒருத்தர் தான் அன்பானந்தம். இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறது சென்னையில் போட்டு பயங்கர சக்ஸஸ் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அரங்கத்தில் போகிறதுக்கு பேசுகிறாங்க, அந்த அரங்கத்தில் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டு இந்த அரங்கத்தை நீங்கள் உங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மீறி தந்தீங்கன்னாக்கா இந்த அரங்கத்தில் இதுக்கப்புறம் எந்த குடும்பம் நடத்தாது, அந்த மாதிரி நாங்கள் வேலையை பார்த்து விட்ருவோம் அப்படின்னு போலீஸ் மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதே இடத்துக்கு அதே பிரச்சனை, அதே போலீஸ் போது ரிப்பீட். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறமா அறிவாலயத்துக்குள்ளே உள்ள பில்டிங்கில் அந்த ஜென்சி மீட்டிங் நடக்குது. ஏற்கனவே 700 பேர் தான் வர்றதா பதிவு பண்ணியிருந்தாங்க. அறிவாலயம்னு சொன்னோடனே எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருச்சு, 1000க்கும் மேற்பட்ட கூட்டம் வந்துருச்சு, பயங்கர சக்ஸஸ் ஆகிப்போச்சு. அதனால் அதோடு நிறுத்தாமல் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும், எல்லா பகுதிகளையும், எல்லா தொகுதிகள்லையும் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஜென்சிகளை ஒருங்கிணைத்து அவங்ககிட்ட உரையாடுறது, அவங்கள அறிவுப்படுத்துறது, அரசியல்படுத்துறது, ஆளுங்கட்சி என்னென்ன தவறுகளை செய்கிறது அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறது, இதை பூரா பண்ண ஆரம்பிச்சு எல்லா மாவட்டத்திலும் பயங்கர ஹிட் ஆகி போச்சு. இதை பார்த்து பயந்து போன, இதை பார்த்து நடுங்கி போன நம்ம சிஎம் விஜய் அவர்கள், அவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நல்லா பயங்கரமாக கெத்தாக பேசுகிறாப்புல, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக நடுங்கி தொலைகிறாப்புல. அது ஏன்னு தான் தெரியல. இந்த ஜென்சி டிஎம்கே பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாப்புல நம்ம தெரியவே இல்லை. சார் சிஎம் சார், ஏன் சார் அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? சின்ன பசங்க சார், ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே. நீங்கள் எவ்வளோ பெரிய நபர், நீங்கள் 52 53 வயசாது, உங்களுக்கு இவ்வளோ அனுபவசாலி, நீங்கள் தமிழ்நாடுடைய சிஎம் வேறு, நீங்கள் மெச்சூராக நடந்துக்க வேண்டாமா? இந்த சின்ன பசங்க பேசுகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு போய் கைது பண்ணி அவங்கள முடக்கி, ஏன் சார் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் இந்த பால் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் பயங்கரமாக ஒரு பாலை அழுத்துன்னு வரைக்கும் அழுத்தி கொண்டு போய் விட்டிங்கனாக்கா அது பயங்கர ஃபோர்ஸோட மேலே வரும். நீங்கள் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணோடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ளூயன்சஸ், ஜனநாயக சக்திகள், இப்போ எல்லாருமே இல்லை, அந்த கூட்டணி கட்சியில் உள்ள ஜனநாயக சக்திகள் அமைதியாக தான் இருக்காங்க. அவங்க 6 மாதம் வெயிட் பண்ணணும், அவங்களுக்கு டைம் இருக்குது. எல்லாருமே நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குவோம். ஏன்னாக்கா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி அவங்களுக்கு 6 மாதம் எக்ஸ்பைரி டேட் உண்டு. 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலுமே, அது ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அல்லது திருட்டு, ரேப்பு, மொல்லமாரித்தனம் முடிச்ச எது நடந்தாலுமே சரி, அந்த தலைவர்கள் உட்காந்துருக்கும் போது அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எது நடந்தாலுமே 6 மாதம் 6 மந்த் அது வரைக்கும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க சார். ஏன்னாக்கா சேர்ந்துருக்கிற இடம் அப்படி. அதனால் 6 மாதம் முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா முடிவு பண்ணது தான். அது வரைக்கும் யாரும் டோன்ட் டிஸ்டர்ப், அவளை எந்த தொந்தரவும் நீங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதனால் அவங்கள எதுவும் நம்ம கேட்கக்கூடாது. 6 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, இந்த கூட்டணியில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இருக்காங்களா, அவங்களையே இவங்க ரொம்ப மானாங்கனியாக ரொம்ப ஆபாசமாக பேசினது இருக்குது. அதுக்கே இவங்க 6 மாதம் வெயிட் பண்ணுறாங்கனாக்கா இவங்க எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகளாக இருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம மாதர் சங்கம் இருக்காங்க, மாதர் சங்கம் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ நேற்று நடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதைப் பொருள் புழக்கத்துக்கு எதிராக மதுரையில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது அப்படின்னு தகவலாக புதிய தலைமுறையில் அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். நீங்கள் இதை கண்டிப்பாக படிக்கவே முடியாது. பூரா டிவிக்கே காரணம் அவன் பேசலை, வாயால் பேண்ட் வச்சுருக்கான். இப்போ சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல, பின்னாடி உள்ளே சாப்பிடுவாங்க போட்டுருக்கு. எனக்கு வாயால் பேண்ட் வைக்கிறாங்க. இப்போ அதில் சில கமெண்ட்கள் படிக்கிற பாருங்கள், பாவம் 5 வருஷமாக
இப்போ தான் வெளியில் வர்றாங்க. அந்த மாதர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை, மாதர் சங்கத்தில் உள்ள பெண்களை என்னவா, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக மட்டும் அதை ஷோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்க, என்னால் வாயால் படிக்க முடியல. ஏன்னாக்கா அது பூரா உள்ளே போய் என்ன ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னாக்கா பூரா பையனும் டிவிகே காரனாக இருக்கான். அடுத்து பாருங்க, வந்துட்டிங்களா, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் 5 வருஷமாக இவங்க போராட்டமே பண்ணலாம். ஏன்டா மாதர் சங்கம் போராட்டம் பண்ணி, மாதர் சங்கம்னா என்னென்ன தெரியாது இவங்களுக்கு மாதர் சங்கம்னா என்னென்ன தெரியாது ஆக்சுவலாக. அதனால் இந்த ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தோன்னே திடீர்னு வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். டே ஏதாவது திட்டிவிட போகிறேன். விஜய் அவர்களே, மிகப்பெரும் திமுகவை வீழ்த்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்து சிறப்பான நிகழ்வு, மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் தொண்டர்களின் கமெண்ட்களை தயவு செய்து படித்து பாருங்கள். அவர்கள் ரசிகர்களாக இருந்தால் மட்டும் போதாது, இனி அரசியல் வரலாறு நாகரிகம் தெரிந்தவர்களாக அவர்களே மாற்ற வேண்டியது கட்டாயம். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பார்த்த ஒருத்தவர், நீ ஏதோ பண்ணிட்ட சிஎம் ஆகிட்ட, நீ இவங்களை அரசியல் படுத்தலைனாக்கா உங்களுக்கு தான் அசிங்கம். நீ ஊரா ஆபாசமாக பேசுகிறாங்க, பெண்களுக்கு எதிரான இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறா, பண்ணுறவங்க பூரா அவன் கட்சிக்காரன். அரசியல் படுத்த வேண்டியது, நாகரிகப்படுத்த வேண்டியது, பெண்களுக்கு எதிராக எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு, உங்கள் கட்சி கேடர்ஸ்க்கு, உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அப்படிங்கிறத இதை படித்து பார்த்து ஒருத்தர் போட்டுக்காரு. 5 வருஷமாக என்ன தின்ட்டு இருந்தீங்களோ இந்த மாதர் சங்கம், என்னத்தை தின்ட்டுருந்தீங்க இப்போ வர்றீங்களே அப்படின்னு இன்னொரு டிவிக்கு. இதுக்கு மேலே நான் படிக்க விரும்பலை. அதில் உள்ள கமெண்ட் செக்ஷன் உள்ள பாருங்கள், ரொம்ப மோசமான கமெண்ட் செக்ஷனாக இருக்குது. இது யாராவது சிபிஎம்மில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம். இந்த மாதர் சங்கத்தோட போராட்ட ஏதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று. அடுத்துனாக்கா அண்ணன் வன்னியரசு அவர்கள், அவரை குறித்து அவர் ரொம்ப ஆபாசமாக வன்னியரசு அப்படிங்கிறது ரொம்ப ரைமிங்காக ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு திட்டினாங்க. அதை குறித்து நாமளே வீடியோ போட்டிருக்கோம். நான் வன்னியரசுல பேசும் போது எனக்கு கூட்டணிக்குள்ள இருக்காங்க, கூட்டணியில் இருக்கும் பொழுதே, அதாவது விசிகா கடைசியாக ஆதரவு கொடுத்தது விசிகா மட்டும் ஆதரவு கொடுக்கலனாக்கா டிவிக்கே நக்கிக்கிட்டு தான் போயிருந்துருக்கணும். அவங்களாம் ஆட்சி அமைச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அப்படி இருக்கிற சூழலில் விசிகே போயிட்டு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற சூழலில். ஏன்னாக்கா கடைசி நேரத்தில் போயிட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் தலைவர் எழுச்சி தமிழர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாரு. அதனால் எழுச்சி தமிழர் அவருடைய அவர் ஒரு ஒரு சமூகத்தில் பிறந்திருப்பார்ல, அவருடைய சர்டிஃபிகேட்டில் ஒரு சமூகம் இருக்குல்ல, அந்த ஜாதியின் பெயரை சொல்லி இழிவாக, தரக்குறைவாக, ரொம்ப ஆபாசமாக பேசியது இதே டிவிகே சேர்ந்த நபர்கள். அவ்வளவு கமெண்ட்ஸ் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப கொச்ச வார்த்தை சொல்லி இந்த ஆட்சி அமைதிக்கு காரணமாக இருந்த விசிகா அவங்க அந்த 2 சீட்டை வந்து ஆதரவு ஒன்று கொடுக்கலனாக்கா நடு ரோட்டில் நக்கிக்கிட்டு தான் நின்றுருப்பாங்க இந்த டிவிக்கு. அப்படியாப்பட்ட எழுச்சி தமிழர் இன்றைக்கி வந்து கேம் சேஞ்சரு, ஒரு கிங் மேக்கரு, அரசியலில் பெரிய தலைவர். நீ என்னதான் இருந்தாலும் யாருமே இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் வந்து கூட இன்றைக்கி வந்து தலைவர் எழுச்சி தமிழர்களை குறித்து பேசும்பொழுது அண்ணன் எழுச்சி தமிழர், இன்னும் எல்ஓபியை பாருங்கள், சட்டமன்றத்தில் பேசும்பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமா, தலைவர் திருமா, அல்லது எழுச்சி தமிழர், அல்லது அரசியல் ஆசான், இப்படியாப்பட்ட அல்லது வாத்தியார், இப்படி தான் எல்லாருமே கோட் பண்ணி பேசுறது. ஆனால் இவங்க பாருங்கள், கூட்டணி கொடுக்குறேன்னு சொன்னவங்களே எவ்வளோ விழிவாக பேசியிருக்காங்க பாருங்கள். இப்போ இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பிஓஏ ஆக்டே போடலாம், தாராளமாக பிஓஏ ஆக்ட் போகலாம். அண்ணன் வன்னியரசன் குறித்து பேசினதுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் குறித்து பேசினதுக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி நான் இப்போ காமிச்சவங்களும் மாதர் சங்கத்தை குறித்து எப்படி பேசியிருக்காங்க. கூட்டணி கட்சிக்குள்ளே உள்ளவங்களையே இவங்க இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்கனாக்கா எதிர்கட்சியில் உள்ளவங்களே எவ்வளோ ஆபாசமாக பேசுவாங்க நம்ம சொல்லியா தெரியணும். அப்போ இல்லை பெண்களுக்காகவே நாங்கள், அப்போ இவங்களாம் இப்போ கைது பண்ணல. இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டவங்கள, இந்த பதிவுகள் போட்டவங்கள, எழுச்சி தமிழர் குறித்து பேசினவங்கள, அண்ணன் வன்னியரசு அவர்கள் குறித்து பேசினவங்கள, மாதர் சங்கம் குறித்து பேசினவங்கள இது வரைக்கும் ஏன் கைது பண்ணவே இல்லை? அப்போ இந்த கைது இருக்குல்ல, நைட்டோ 1 மணிக்கு போய் இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? மடைமாற்றம். முதல்ல ஜென்சியை பார்த்து பயந்துட்டாங்கன்னு ஒன்று, ரெண்டாவது இதுக்கு பின்னாடி உள்ளது மடைமாற்றம். ஏன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்ஓபி எழுப்பிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்தவில்லை. எவ்ரி இயர் ஜூன் 12 தண்ணி திறப்பாங்க. சில நாட்களில், சில ஆட்சிகளில், சில வருடங்களில் ஓரிரு நாட்கள் அல்லது 4-5 நாட்கள் முன்னாடியே திறந்துடுவாங்க. இது நம்ம மேட்டூர் டேம், அது ஜூன் 12 திறந்து விட்டால் தான் அந்த விவசாயத்துக்கு குறுவை சாகுபடியை கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்கு அதை பயன்படுத்தி அவங்க விவசாயத்தை பண்ண முடியும். அப்போ ஜூன் 12 இன்றைக்கி 22 தேதியை தாண்டி 24, அப்போ ஜூன் 12 முடிஞ்சு 12 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகி போய் தண்ணி திறக்கலை. இப்போ அதை பற்றி உள்ள கேள்வி எழுப்புறாங்க. விவசாயிகளுக்கு தண்ணி வேணுங்க, நம்ம சௌமியா அன்புமணிக்கா அவங்களே கேள்வி எழுப்புனாங்க, விவசாயிகளுக்கு தண்ணி வேணுங்க இன்னும் திறக்கலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் ஆதாரம் கேட்குறாரு நம்ம சபாநாயகர், லிஸ்ட்டை போடுறாப்புல எல்ஓபி. இப்போ இதெல்லாம் அவ்வளோ நடந்திருக்குங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மின்சார வெட்டு, கரண்ட் கட்டு, அதை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க. பவர் கட்டுனால உசுறு போயிருக்கு.
பவர் கட்டுனால ஆக்சிஜன் கொடுக்க முடியாமல் உசுறு போயிருக்கு. இந்த செய்தியை நம்ம எங்கே படிச்சிருப்போம்? கடந்த 5 வருடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் கரண்ட் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க, ஆக்சிஜன் தேவைப்பட்ட நோயாளிகள் இருந்தாங்க. எங்கே நடந்தது? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, பீகாரில் நடந்தது. அங்கே படிப்போம் நம்ம. காலையில் அந்த மதிய உணவுக்கு உணவு இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் பாருங்கள் 2 சப்பாத்தியை போட்டு தொட்டுக்கிறது உப்பு வச்சாங்க. எங்கே படிச்சிருக்கோம் அந்த நியூஸை? உத்தரப்பிரதேசத்தில் படிச்சிருக்கோம், பீகாரில் படிச்சிருக்கோம். கடந்த 5 வருஷத்தில் இந்த இவங்க ஆட்சி ஏற்று கொஞ்ச நாளில் காலை உணவுக்கு காலை சிற்றுண்டி அறிமுகப்படுத்தினாங்கல்ல, காலை சிற்றுண்டிக்கு உணவு போடலையா ஒரு ஸ்கூலில் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆளுக்கு 2 பிஸ்கட். இதுதான் காலை உணவு. இதை நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நியூஸாக படிப்போம், பீகாரில் உள்ள நியூஸாக படிப்போம். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அதிர்ச்சி சம்பவம். காலை உணவு திட்டத்தில் 40 குழந்தைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதாக தகவல். உணவு இல்லாமல் தவித்த 40 குழந்தைகளுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகள் வாங்கி கொடுத்ததாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எல்ஓபி கொஸ்டின் பண்றாரு. ஏங்க நீங்க 6 சிலிண்டர் கொடுப்பீங்களே எப்போ கொடுப்பீங்க? மகளிர் உரிமை தொகை 2500 தரணும் சொன்னீங்க, எப்போ தருவீங்க? நீங்கள் மற்ற திட்டங்கள்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் எப்போ தருவீங்க? அனைத்து மகளிருக்கும் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா பேருந்துகளும் இலவசம் சொன்னீங்களே எப்போ தருவீங்க? எல்ஓபி கொஸ்டின் பண்ணுறாரு, பதில் சொல்ல என்ன பண்ணுறாரு? இப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ மறுநாள் சிஎம்னோட உரை, இப்போ இந்த கேள்விகளுக்கு எதெல்லாம் ஒரு பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மறுநாள் சொல்லலாம். சொல்லவே இல்லையே. அது சொல்லாமல் தான் இதை மடைமாற்றணும்ல. மடைமாற்றுறதுக்காக அப்பாவை காணும், தாத்தாவை காணும், பொண்டாட்டியை காணும், பிள்ளையை காணும். இதெல்லாம் செய்தியா? சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயமா? அப்போ இது பேசி அப்போ இதுக்கு அவங்க ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அப்போ அந்தந்த ஆடியன்ஸு, அவங்களுடைய ஃபாலோவர்ஸு, அவங்களோட தொண்டர்களெல்லாம் அவங்க பேசுகிறது இவங்க கவுண்டரு, இவங்க பேசுகிறது அவங்க கவுண்டரு, இப்படியாக போயிட்டுருக்கோம். இந்த கேள்விகள் எல்ஓபி எழுப்பிய கேள்விகள் எதுவுமே மக்கள்கிட்ட வாத பொருளாக மாறாது. அப்போ நாம் செஞ்ச தவறுகளை மடைமாற்றம் பண்ணுவது, இதை டைவர்ட் பண்ணுவது அப்படின்னு எப்படி பிஜேபி ஒரு திட்டமிடல் செய்வாங்களோ சேம் பிளானை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இது பத்தாது, இன்னொரு அரெஸ்ட் எடுத்தால் இன்னும் அதிகமாக எதிர்ப்பு வரும், அதிலேயே கவனம் செலுத்துவாங்க. எல்ஓபி எழுப்பிய கொஷின்ஸு இங்கே மூடி மறைக்கப்படும். அதுக்கு நம்ம பதில் சொல்லலை, நம்ம உருட்டிட்டோம், நம்ம சபை நாகரிகத்தை மீறிட்டோம், மரபை மீறிட்டோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே ஊற்றி மூடப்படும். இங்கே பேசு பொருளாக வேற ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அன்பானந்தம் அரியப்பன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து 5 நபர்களை சையது, யாசரு, வெட்டு, ராஜேஸ்வரி, ஹேமந்த் இந்த 5 பேரை அடுத்ததாக கைது பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு. இப்போ இவங்க 5 பேர் கைது பண்ணோம், நம்ம என்ன பண்ணுவோம்? இதை குறித்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்போ எல்ஓபி எழுப்பிய கொஷினு, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கரண்ட் இல்லை, சிலிண்டர் இல்லை, லொட்டு இல்லை, லொசுக்கு இல்லை, மயிறு இல்லை, மட்டை இல்லை, எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ சிம்பிள். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை புரிந்து கொண்டு இதோடு சேர்த்து நம்ம மற்ற விஷயங்களையும் பேச வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.